ஒருவர் சிறைச்சாலையில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு நடந்துகிட்டு இருக்க. அவருக்கு இன்னும் எப்படி மரண தண்டனை விதிப்பதோ அதற்கான விஷயங்கள் வந்து சேரல. 2 நாள் இருக்கு இன்னும் அவரை சாவடிக்கிறது. அவருக்கு என்ன தண்டனைன்னா விஷம் கொடுத்து அவங்கள சாகடிக்கணும். அதான் அவருக்கு கிடைச்ச தண்டனை. அவர் பேரு சொன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸ் யாருன்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவோம் தத்துவவாதின்னு. என்ன தத்துவத்தை அவர் சொன்னார்னா யாருக்கும் தெரியாது. வை நாட் கேள்விகளை எழுப்பியவர் சாக்ரட்டிஸ், வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன் இப்படி இருக்கிறது, ஏன் இப்படி இருக்கக்கூடாது, இது 2 தான் சாக்ரட்டிஸ். இதுக்கு ரொம்ப ஆழமான அறிவு இருக்கணும். ஏன் இப்படி இருக்கிறது என்று கேட்பதற்கும் ஏன் இப்படி இருக்கக்கூடாது என்று சொல்வதற்கும் ஆழமான தேடல் இருந்தால் மட்டும்தான், தத்துவ அறிவு இருந்தால் மட்டும்தான் அந்த கேள்வி வரும். அவருக்கு ஏன் அவர் நடந்து பழகினார்னா அவருக்கு தெரியும் விஷம் கொடுத்து தான் சாவடிக்க போறாங்க. விஷம் கொடுத்த உடனே அவரை உட்கார விட மாட்டாங்க, அவர் நடந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு அவர் 2 நாளைக்கு முன்னாலே பிராக்டிஸ் எடுக்கிறார், நடந்துகிட்டே இருக்கார். அப்போ அவருக்கு ஒரு இசை கேட்குதுங்க. அவர் எப்படி எழுதுனார், சும்மா துணுக்கு தான் அது. ஆனால் என் மனதில் அது படிந்த அந்த படிமம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெருசு. அவர் நடந்துகிட்டே இருக்கும்போது பக்கத்துல யாரோ ஒரு தர பிடிச்சு போட்டிருக்காங்க கைதியா. அவர் ஒரு பாட்டை வாசிக்கிறார், ஒரு கருவியில வாசிக்கிறார். இவர் உடனே பரவசமா கேட்கிறார், தோழனே யார் அதை வாசிப்பது, மிக சிறப்பாக வாசிக்கிறாய். அவன் பெயரை சொல்லுகிறான். இவர் சொல்லுகிறார் தன் பெயரை. ஓ சாக்ரட்டிஸ், நீங்களா பக்கத்தில் இருக்கிறீர்கள்? ஆமாம். நீ வாசிக்கிறாயே அந்த பாட்டு எனக்கு தெரியும், ஆனால் ஏதோ ஒரு கருவியால் அதை வாசிக்கிறாய், அது என்ன கருவி என்று எனக்கு சொல்வாயா? அவன் சொல்லுகிறான் மவுத் ஆர்கன். உடனே சாக்ரட்டிஸ் சொன்னதுதான், இந்த 2 வரியை மிஸ் பண்ணிடாதீங்க. சாக்ரட்டிஸ் சொன்னதுதான், ஓ அப்படியா, என்னிடத்திலும் வீட்டில் இருக்கிறது, கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன், முடியாமல் போய்விட்டது, நீ எனக்கு கற்றுத் தருவாயா? சிரித்து கொண்டே அந்த கைதி சொன்னான், ஏ சாக்ரட்டிஸ், இன்னும் 2 நாட்களுக்குள் சாக போகிறாய், இதை தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறாய்? சாக்ரட்டிஸ் தந்த பதில் என்ன தெரியுமா? இதுதான் புத்தக திருவிழாவிற்கு வந்திருக்கக்கூடிய எல்லோரும் மனதில் ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டிய கல்வெட்டு வாசகம். அவன் சொன்னான், நான் சாகும்போது எனக்கு மௌத்தார்கன் வாசிக்க தெரியும் என்கின்ற ஒரு எண்ணம் போதாதா? அதற்காகவாவது நான் அதை கற்றுக்கொள்கிறேனே என்று சொன்ன அந்த சாக்ரட்டிஸினுடைய தகவலை எழுதி மக்களுக்கு பரப்பிய இறையன்பு இதோ உங்களுக்கு முன்னால் பொக்கிஷ பெட்டியாக உட்கார்ந்திருக்கிறது. மூலம் அது என் பேச்சை கேட்டவர்களுக்கு அது தெரியும், புதிதாக கேட்கின்றவர்களுக்காக சொல்கிறேன். யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. அது எவ்வளவு சீக்கிரமாக நம்மை வந்து சேர்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக வாழ்க்கையில் மாற்றம் நிகழும். ஒரு பெரும் துயரம் என்ன தெரியுமா? இவ்வளவு தூரம் தேடி வந்தோம், அந்த சொல் நமக்காக காத்திருந்து நம்மிடத்தில் வருகின்ற பொழுது இதோ அந்த பக்கம் நின்று பேசிக் கொண்டிருக்கின்றவர்களைப் போல அவர்களுக்குள்ளாக பேசிக் கொண்டிருப்பார்கள். அப்போ என்ன ஆகும்? நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சொல் நம்மை அடையாம அப்படியே கிளம்பி போயிரும். அது ஒரு சுத்திட்டு வரதுக்கு 30-40 வருஷம் ஆயிடும். எவ்வளவு சீக்கிரமாக ஒரு சொல் நமக்கானதாக இருந்து காத்திருந்து வருகிறதோ அவ்வளவு சீக்கிரமாக அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே நம் அனைவரையும் வரவேற்ற அந்த தாய் ஒரு மிக அற்புதமான ஒரு விஷயத்தை சொன்னார். நான் அதை எப்பொழுதும் என்னுடைய பேச்சிலே சொல்வது வழக்கம். சூரஜ்கோ தர்த்தி தர்சே தர்த்திக்கோ சந்திரமா. ஹிந்தி பாட்டு ஒன்று. சூரியனுக்காக பூமி தவிக்கிறது, பூமிக்காக நிலவு தவிக்கிறது. பானி மே சீப் ஜெய்சி பியாசி ஹர ஆத்மா. ஒவ்வொரு ஆத்மாவும் தண்ணீருக்குள் இருக்கும் சிப்பி போல் தகித்து கிடக்கிறது. அது தண்ணீரில் தான் இருக்கிறது, ஆனால் அதன் தாகம் தீர்க்கக்கூடிய துளி அந்த தண்ணீரில் இல்லை.
பூந்து சிப்பே கிசு பாதல்மே கொய் ஜானேனா என்கின்ற ஒரு பழங்கால பாட்டு. அந்த சிப்பியினுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய அந்த துளி வானத்தில் இருக்கும் மேகத்தில் எங்கே மறைந்திருக்கிறது என்று யாரால் சொல்ல முடியும் என்று அந்த நாட்டுப்புற பாட்டு சொல்லும். நான் பிரார்த்திக்கிறேன், தண்ணீர் நிறைந்திருக்கக்கூடிய, புத்தகங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த தடாகத்தில், இந்த கடலில் தகித்திருக்கும் சிப்பி போல் வாய்த்திறந்து நீங்கள் எல்லோரும் காத்திருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. அந்த மேகத்தில் மறைந்திருக்கும் அந்த ஒற்றை துளிக்காக காத்திருக்கிறீர்கள். வல்ல இறைவன் அந்த ஒற்றை துளி உங்களை வந்து சேர்ந்தது முத்தாக மாற்றக்கூடிய அந்த சொல்லை இந்த சிறிய உதடுகளில் இருந்து உதிர்த்துவிட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு ஒளி உறும் அறிவு என்கின்ற தலைப்பில் உங்களோடு சேர்ந்து சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளை தருகிறது. வாய்ப்புகளை தருகின்ற பொழுது பல நேரங்களில் அந்த வாய்ப்புகளை நாம் சரியாக புரிந்து கொள்வதில்லை. நீங்க போன்லயே பேச வேணாம் பெரியவரே, சும்மா பேசினாலே அவங்களுக்கு கேட்கும். எனக்கே கேட்குது. வாய்ப்புகள் நமக்கு வந்து சேர்கின்ற பொழுது வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுவல் இரண்டாவது விஷயம்தான். முதலில் அந்த வாய்ப்புகளை நாம் புரிந்து கொள்கிறோமா? இந்த வாய்ப்புகள் தான் நமக்கானது என்று புரிந்து கொள்கிறோமா? இன்றிலிருந்து பல ஆண்டுகள் இருக்கும். எப்படியும் ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் அன்றாடம் தினசரி வாசிக்கின்ற பழக்கம் கொண்ட காரணத்தினால் என்னிடத்தில் ஒரு கருத்து வந்து சேர்ந்தது. எல்லோரும் தான் வாசித்திருப்பீர்கள். ஆனால் என்ன ஒரு சூட்சுமம் தெரியுமா? அறிவு எல்லோரிடத்திலும் இருக்கிறது. அதில் வெளிச்சம் பாய்ச்சக்கூடிய, ஒளி ஊற்றக்கூடிய ஒரு சிறு காரியத்தை, ஒரு சிறு ரசவாதத்தை இந்த அரை மணித்தியாலும் நான் செய்ய போகிறேன். எல்லோரும் தான் வாசிக்கிறோம். எத்தனை பேருக்கு அந்த சொல் எந்த நிலையில் வந்து சேர்ந்திருக்கிறதோ அந்த சொல் அந்த நிலையில் நமக்கு புரிகிறது. நான் தினத்தந்திய வாசிட்டு இருக்கேன். அதுல ஞாயிற்றுக்கிழமை இறை அன்பு சார், எனக்கு அப்ப அவரெல்லாம் யாருன்னே தெரியாது. அவரை எனக்கு தெரியும், நான் யாருன்னு அவருக்கு தெரியாது. அவருடைய ஒரு சின்ன ஒரு மெசேஜ் நான் படிச்சு 10, 12, 15 வருஷம் இருக்கும். இந்த வினாடி வரைக்கும் நான் நினைவில் கொள்கிறேன். நான் சந்திக்கக்கூடிய மாணவர்களிடத்தில் எல்லாம் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்படி என்ன சொல்? தகித்திருக்கக்கூடிய அந்த சிப்பிக்கு வந்து சேர்ந்த ஒரு துளி தண்ணீர் முத்தாக மாறிய சொல். இன்றைக்கே நான் குருநாதராக வழிபடுகின்ற அவர் மேடையில் இருக்கிறார். அவர் இருக்கின்ற பொழுது அவர் பக்கத்தில் உட்கார்வதற்கு எனக்கு ஆசை. ஆனால் சுனில் அதை தடுத்து விட்டான். அவனுக்கும் ஆசை இருக்கும் தானே. அவனுக்கு 2 பேர் பக்கத்திலையும் உட்கார்ற ஒரு வாய்ப்பு. நான் யோசித்து பார்க்கிறேன், அந்த சொல் எப்படிப்பட்ட சொல்? ஒருத்தர் ஒரு சிறைச்சாலையில் இருக்கிறார். இதுதான் மேட்டர், செய்தி இதுதான். அது பாருங்க, புத்தியில ஒரு வெளிச்சம் பாய்ச்சுற மாதிரி எப்படி வந்து சேருது பாருங்க. எனக்கு ஒரு உதவி செய்யணும் இங்க இருக்கிறவங்க. இந்த 2 கொடை இருக்குல்ல, அதை எடுத்துருங்க. ஒரு 100 பேரையாவது மறைக்குது அந்த கொடை. இந்த நிகழ்ச்சியை வந்து பார்க்காத யாரோ ஒருவருக்காக அதை வைத்திருக்கிறீர்கள். வந்து பார்ப்பதற்காக நின்று கொண்டிருக்கின்றவர்களை அது மறைக்கிறது என்றால் அது நியாயம் இல்லை தானே? ரொம்ப முக்கியமான விஷயம் என்பதற்காக நான் இதை பாருங்க இப்படி கடல் மாதிரி நிக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம் என்பதற்காகத்தான் நான் இந்த கொடையை எடுக்க சொன்னேன். ஏன்னா யாரோ ஒருவர் கூட அந்த சிப்பியாகத்தானே இருக்கிறார். பாருங்க, அந்த சொல் இப்படி தொடங்குகிறது. ஒருவர் சிறைச்சாலையில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு நடந்துகிட்டு இருக்க. அவருக்கு இன்னும் எப்படி மரண தண்டனை விதிப்பதோ அதற்கான விஷயங்கள் வந்து சேரல. 2 நாள் இருக்கு இன்னும் அவரை சாவடிக்கிறது. அவருக்கு என்ன தண்டனைன்னா, விஷம் கொடுத்து அவங்கள சாகடிக்கணும். அதான் அவருக்கு கிடைச்ச தண்டனை. அவர் பேரு சொன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸ் யாருன்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவோம் தத்துவவாதின்னு.
என்ன தத்துவத்தை அவர் சொன்னார்னா யாருக்கும் தெரியாது. வை நாட் கேள்விகளை எழுப்பியவர் சாக்ரட்டிஸ், வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன் இப்படி இருக்கிறது, ஏன் இப்படி இருக்க கூடாது, இது ரெண்டு தான் சாக்ரட்டிஸ். இதுக்கு ரொம்ப ஆழமான அறிவு இருக்கணும். ஏன் இப்படி இருக்கிறது என்று கேட்பதற்கும் ஏன் இப்படி இருக்க கூடாது என்று சொல்வதற்கும் ஆழமான தேடல் இருந்தால் மட்டும்தான், தத்துவ அறிவு இருந்தால் மட்டும்தான் அந்த கேள்வி வரும். அவருக்கு ஏன் அவர் நடந்து பழகினார்னா, அவருக்கு தெரியும் விஷம் கொடுத்து தான் சாவடிக்க போறாங்க, விஷம் கொடுத்த உடனே அவரை உட்கார விட மாட்டாங்க, அவர் நடந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு அவர் 2 நாளைக்கு முன்னாலே பிராக்டிஸ் எடுக்கிறார், நடந்துகிட்டே இருக்கார். அப்பா அவருக்கு ஒரு இசை கேட்குதுங்க. அவர் எப்படி எழுதுனா, சும்மா துணுக்கு தான் அது, ஆனால் என் மனதில் அது படிந்த அந்த அந்த படிமம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெருசு. அவர் நடந்துகிட்டே இருக்கும்போது பக்கத்துல யாரோ ஒரு தர பிடிச்சு போட்டிருக்காங்க கைதியா. அவர் ஒரு பாட்டை வாசிக்கிறார், ஒரு கருவியில வாசிக்கிறார். இவர் உடனே பரவசமா கேட்கிறார், தோழனே யார் அதை வாசிப்பது, மிக சிறப்பாக வாசிக்கிறாய். அவன் பெயரை சொல்லுகிறான். இவர் சொல்லுகிறார் தன் பெயரை. ஓ சாக்ரட்டிஸ், நீங்களா பக்கத்தில் இருக்கிறீர்கள்? ஆமாம். நீ வாசிக்கிறாயே அந்த பாட்டு எனக்கு தெரியும், ஆனால் ஏதோ ஒரு கருவியால் அதை வாசிக்கிறாய், அது என்ன கருவி என்று எனக்கு சொல்வாயா? அவன் சொல்லுகிறான், மவுத் ஆர்கன். உடனே சாக்ரட்டிஸ் சொன்னதுதான், இந்த 2 வரியை மிஸ் பண்ணிடாதீங்க, சாக்ரட்டிஸ் சொன்னதுதான். ஓ அப்படியா, என்னிடத்திலும் வீட்டில் இருக்கிறது, கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன், முடியாமல் போய்விட்டது, நீ எனக்கு கற்றுத் தருவாயா? சிரித்துக்கொண்டே அந்த கைதி சொன்னான், ஏ சாக்ரட்டிஸ், இன்னும் 2 நாட்களுக்குள் சாக போகிறாய், இதை தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறாய்? சாக்ரட்டிஸ் தந்த பதில் என்ன தெரியுமா? இதுதான் புத்தக திருவிழாவிற்கு வந்திருக்கக்கூடிய எல்லோரும் மனதில் ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டிய கல்வெட்டு வாசகம். அவன் சொன்னான், நான் சாகும்போது எனக்கு மௌத்தார்கன் வாசிக்க தெரியும் என்கின்ற ஒரு எண்ணம் போதாதா? அதற்காகவாவது நான் அதை கற்றுக்கொள்கிறேனே என்று சொன்ன அந்த சாக்ரட்டிஸினுடைய தகவலை எழுதி மக்களுக்கு பரப்பிய இறை அன்பு இதோ உங்களுக்கு முன்னால் பொக்கிஷ பெட்டியாக உட்கார்ந்திருக்கு. இலக்கியத்தில் மேலாண்மைன்னு ஒரு புக்கு எழுதியிருக்கார். நான் அதை இவர் இல்லாத மேடைகளில், புத்தக கண்காட்சிகளில், திருவிழாக்களில் சொல்வது வழக்கம். இலக்கியத்தில் மேலாண்மை என்கின்ற அந்த புத்தகத்தை எழுதுவதற்கு ஒரு மனிதனுக்கு 50 ஆண்டுகள் அறிவு தேவைப்படும். மூளைக்குள் சுற்றுலா, ஒரு சுற்றுலா என்ற ஒரு புத்தகம், முடிந்தால் படித்து கடந்து விடுங்க. வைய தலைமை கொள்ளை எழுதுறாருங்க ஒரு புத்தகத்தை. சாதாரணமாக சொல்லுகிறார், இன்றைய இளைஞர்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? நாம் படிக்கின்ற படிப்பும் செய்யக்கூடிய வேலையும் மிக முக்கியமானது, அதனால் தான் இந்த உலகத்திற்கு நாம் அறியப்படுகிறோம் என்று எழுதுகிறார். இது எப்படி, நான் எப்படி நம்புவது? நான் ஆசிரியராக இருக்கிறேன், ஒருவர் வக்கீலாக இருக்கிறார், ஒருவர் டாக்டராக இருக்கிறார். 3 பேருக்கும் இந்த வாரத்தில் ஒரு பெரிய வன்முறை நடந்திருக்கு இந்த நாட்டில். நடந்ததா இல்லையா? அந்த டாக்டர் பேர் என்னன்னே தெரியாது யாருக்கும், ஆனால் ஒரு டாக்டர் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டார். ஒரு வக்கீலுக்கு கத்தி குத்து விழுந்தது, ஒரு ஆசிரியர் கொலை செய்யப்பட்டார். அவர் செய்யக்கூடிய பணியினால் தான் அவருடைய உயர்வும் தாழ்வும் அவரை குறித்து சொல்லப்படுகிறது. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் நீங்கள் கவனமாக இருங்கள் என்று ஒரு புத்தகத்தை அவர் எழுதத் தொடங்குகிறார். எழுத்து என்ன செய்கிறது நமக்கு? அவர் எழுதி விடுகிறார். ஒரு குழந்தையை பெற்றெடுத்து விட்ட தாய் போலதான், இதோ என்னை பெற்றெடுத்து விட்டாள் என் தாய், நான் இதோ சமூகத்திற்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் தாயினுடைய சொத்தா, சமூகத்தினுடைய பொறுப்பா? சமூகத்தினுடைய பொறுப்பு தான். செய்திகள் வந்து விழும், அதை எப்படி இந்த சமூகத்திற்கு பொறுப்பானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பதுதான் ஒளி உறும் அறிவு. நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த தலைப்பை ஏன் நான் கொடுத்தேன். பாரதியை வாசிக்கிட்டு இருக்கேங்க. பாரதி பயன்படுத்துகின்ற சொல் ஒளி உறும் அறிவு. திருக்குறானிலே ஒரு சொல் வருகிறது, knowledge is light from God. அறிவு என்பது இறைவனிடம் இருந்து வருகின்ற ஒளி என்று குரான் சொல்லுகிறது. அப்படி என்றால் ஒளி உருகின்ற அறிவு. ஆனால் பாரதியை வாசிக்கின்ற பொழுது எனக்கு ஒரு சிறிய சந்தேகம் வருகிறது. தெளிவுறவே அறிந்திடுதல் என்கிறார், அறிவில் தெளிவு வேண்டும் என்கிறார். அப்படி என்றால் அறிவிலே தெளிவு வேண்டும்.
எது தெளிவு? தெளிவான அறிவு யாரிடத்தில் இருக்கிறது? பாரதியினுடைய வார்த்தைகளில் சொல்கிறேன் நான். எந்த இடத்தில் பாரதி அதை பயன்படுத்துகிறான்னு சொல்றேன். இன்றைக்கு இந்த தேசத்தில், இந்த நாட்டில் இது மிக முக்கியமான கூற்று என்பதனால் இந்த தலைப்பை என் ஆன்மாவிலிருந்து வெளிப்பட்டு நான் போன்ல சொல்லிட்டேன், ஒளி உறும் அறிவுன்னு. அந்த பாட்டை சொல்றவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு தான். ஆனால் பொருள் புரிந்தால் உள்ளே ஏதோ ஒன்று கழன்று போகும், ஏதோ ஒன்று இறுக்கம் தளரும், ஏதோ ஒன்று ஒரு ஓடு உடையும். உடையணும். சொல்லுக்கு அவ்வளவு சக்தி உண்டு, அறிவுக்கு அவ்வளவு சக்தி உண்டு. அறிவுங்கிற சொல்லு இருக்குல்ல, அத இந்த பாரதிய சொல்றதுக்கு முன்னால சொல்றேன். கல்வி வேறு, அறிவு வேறு. கல்வி கற்றவன் எல்லாம் அறிவாளியா? குருநாதர் சிரிக்கிறார். கிடையாது. வெளியிலிருந்து உட்செல்வது கல்வி, உள்ளிருந்து வெளிப்படுவது அறிவு. அப்படியே படிச்சதே சொல்லிட்டு இருந்தோம்னா அது அறிவு அல்ல. வெளியிலிருந்து வரக்கூடியது உனக்குள் ஏதோ ஒரு ரசவாதத்தை ஏற்படுத்தி உனக்குள் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை இந்த உலகத்திற்கு தந்தால் அது அறிவு. பாருங்க, பாரதி எதை அறிவுங்கிறான் பாருங்களேன். நான் இதை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையா நான் சொல்றேன், பொதிகை சாரலில் இந்த கருத்தை நான் சொல்லுகின்ற ஏற்கனவே எழுதப்பட்டதுதான். ஆனால் உங்கள் மனதிலே ஒரு ரசவாதம் நிகழும் பாருங்க. என் மனதிலே நிகழ்ந்திருக்கிறது. ஆத்திச்சூடி என்று தொடங்குகிறது அந்த பாட்டு. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, டீச்சர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். நம்ம பல நேரங்களில் நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் சார், புரிஞ்சுக்கிறது இல்லை. நிறைய விஷயம் தெரியும், நமக்கு சொல்றதெல்லாம் தெரியும். ஆத்திச்சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழு வெண்மேனியான் சிவன். ஆத்திச்சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழு வெண்மேனியான், கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடந்தோன் விஷ்ணு, மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் அல்லாஹ், இயேசுவின் தந்தை யெகோவா என. இங்கதாங்க கவிஞன், இதனால தாங்க இந்த புத்தகத்தை தேடி வரோம் நாமெல்லாம். என பல மதத்தினர் உணர்ந்தும் உணராமலும் பரவிடும் பரம்பொருள் ஒன்றே. அப்பா, அதன் இயல்பு ஒளி உறும் அறிவாம். அதன் நிலை கண்டார் அல்லலை அகற்றினார், அதன் நிலை வாழ்த்தி அமர வாழ்வு எய்துவோம். இது பாரதியின் கூற்று. இறைவனை ஒளி உறும் அறிவு என்கிறார். நம்மிடத்தில் எல்லாம் அறிவு இருக்கிறது, நான் கொஞ்சம் வெளிச்சம் பாய்ச்ச போகிறேன், அவ்வளவுதான். கேள்வியால் தோற்கப்படாத செவி முயுவ விளக்க உரை, கேள்வியறிவால் துளைக்கப்படாத செவிகள் இயற்கையான துளைகள் கொண்டு ஓசையை கேட்டறிந்தாலும் கேளாத செவிட்டு தன்மை உடையனவே. சாலமன் பாப்பையா விளக்க உரை, கேள்வி ஞானத்தால் துடைக்கப்படாத செவிகள் ஓசைகளை கேட்டாலும் அவை செவிட்டு தன்மையவே. கலைஞர் விளக்க உரை, இயற்கையாகவே கேட்கக்கூடிய காதுகளாக இருந்தாலும் அவை நல்லோர் உரைகளை கேட்க மறுத்தால் செவிட்டு காதுகள் என்றே கூறப்படும். கேட்பினும் கேளாத்தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி முயுவ விளக்க உரை, கேள்வியறிவால் துளைக்கப்படாத செவிகள் இயற்கையான துளைகள் கொண்டு ஓசையை கேட்டறிந்தாலும் கேளாத செவிட்டு தன்மை உடையனவே. சாலமன் பாப்பையா விளக்க உரை, கேள்வி ஞானத்தால் துடைக்கப்படாத செவிகள் ஓசைகளை கேட்டாலும் அவை செவிட்டு தன்மையவே. கலைஞர் விளக்க உரை, இயற்கையாகவே கேட்கக்கூடிய காதுகளாக இருந்தாலும் அவை நல்லோர் உரைகளை கேட்க மறுத்தால் செவிட்டு காதுகள் என்றே கூறப்படும். கேட்பினும் கேளாத்தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி முயுவ விளக்க உரை, கேள்வியறிவால் துளைக்கப்படாத செவிகள் இயற்கையான துளைகள் கொண்டு ஓசையை கேட்டறிந்தாலும் கேளாத செவிட்டு தன்மை உடையனவே. சாலமன் பாப்பையா விளக்க உரை, கேள்வி ஞானத்தால் துடைக்கப்படாத செவிகள் ஓசைகளை கேட்டாலும் அவை செவிட்டு தன்மையவே. கலைஞர் விளக்க உரை, இயற்கையாகவே கேட்கக்கூடிய காதுகளாக இருந்தாலும் அவை நல்லோர் உரைகளை கேட்க மறுத்தால் செவிட்டு காதுகள் என்றே கூறப்படும்.
கேட்பினுங் கேளாத்தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி முயூவ விளக்க உரை. கேள்வியறிவால் துளைக்கப்படாத செவிகள் இயற்கையான துளைகள் கொண்டு ஓசையைக் கேட்டறிந்தாலும் கேளாத செவிட்டு தன்மை உடையனவே. சாலமன் பாப்பையா விளக்க உரை. கேள்வி ஞானத்தால் துடைக்கப்படாத செவிகள் ஓசைகளைக் கேட்டாலும் அவை செவிட்டுத் தன்மையவே. கலைஞர் விளக்க உரை. இயற்கையாகவே கேட்கக்கூடிய காதுகளாக இருந்தாலும் அவை நல்லோர் உரைகளைக் கேட்க மறுத்தால் செவிட்டுக் காதுகள் என்றே கூறப்படும். கேட்பினுங் கேளாத்தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி முயூவ விளக்க உரை. கேள்வியறிவால் துளைக்கப்படாத செவிகள் இயற்கையான துளைகள் கொண்டு ஓசையைக் கேட்டறிந்தாலும் கேளாத செவிட்டு தன்மை உடையனவே. சாலமன் பாப்பையா விளக்க உரை. கேள்வி ஞானத்தால் துடைக்கப்படாத செவிகள் ஓசைகளைக் கேட்டாலும் அவை செவிட்டுத் தன்மையவே. கலைஞர் விளக்க உரை. இயற்கையாகவே கேட்கக்கூடிய காதுகளாக இருந்தாலும் அவை நல்லோர் உரைகளைக் கேட்க மறுத்தால் செவிட்டுக் காதுகள் என்றே கூறப்படும். கேட்பினுங் கேளாத்தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி முயூவ விளக்க உரை. கேள்வியறிவால் துளைக்கப்படாத செவிகள் இயற்கையான துளைகள் கொண்டு ஓசையைக் கேட்டறிந்தாலும் கேளாத செவிட்டு தன்மை உடையனவே. சாலமன் பாப்பையா விளக்க உரை. கேள்வி ஞானத்தால் துடைக்கப்படாத செவிகள் ஓசைகளைக் கேட்டாலும் அவை செவிட்டுத் தன்மையவே. கலைஞர் விளக்க உரை. இயற்கையாகவே கேட்கக்கூடிய காதுகளாக இருந்தாலும் அவை நல்லோர் உரைகளைக் கேட்க மறுத்தால் செவிட்டுக் காதுகள் என்றே கூறப்படும். கேட்பினுங் கேளாத்தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி முயூவ விளக்க உரை. கேள்வியறிவால் துளைக்கப்படாத செவிகள் இயற்கையான துளைகள் கொண்டு ஓசையைக் கேட்டறிந்தாலும் கேளாத செவிட்டு தன்மை உடையனவே. சாலமன் பாப்பையா விளக்க உரை. கேள்வி ஞானத்தால் துடைக்கப்படாத செவிகள் ஓசைகளைக் கேட்டாலும் அவை செவிட்டுத் தன்மையவே. கலைஞர் விளக்க உரை. இயற்கையாகவே கேட்கக்கூடிய காதுகளாக இருந்தாலும் அவை நல்லோர் உரைகளைக் கேட்க மறுத்தால் செவிட்டுக் காதுகள் என்றே கூறப்படும். கேட்பினுங் கேளாத்தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி முயூவ விளக்க உரை. கேள்வியறிவால் துளைக்கப்படாத செவிகள் இயற்கையான துளைகள் கொண்டு ஓசையைக் கேட்டறிந்தாலும் கேளாத செவிட்டு தன்மை உடையனவே. சாலமன் பாப்பையா விளக்க உரை. கேள்வி ஞானத்தால் துடைக்கப்படாத செவிகள் ஓசைகளைக் கேட்டாலும் அவை செவிட்டுத் தன்மையவே. கலைஞர் விளக்க உரை. இயற்கையாகவே கேட்கக்கூடிய காதுகளாக இருந்தாலும் அவை நல்லோர் உரைகளைக் கேட்க மறுத்தால் செவிட்டுக் காதுகள் என்றே கூறப்படும். கேட்பினுங் கேளாத்தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி முயூவ விளக்க உரை. கேள்வியறிவால் துளைக்கப்படாத செவிகள் இயற்கையான துளைகள் கொண்டு ஓசையைக் கேட்டறிந்தாலும் கேளாத செவிட்டு தன்மை உடையனவே. சாலமன் பாப்பையா விளக்க உரை. கேள்வி ஞானத்தால் துடைக்கப்படாத செவிகள் ஓசைகளைக் கேட்டாலும் அவை செவிட்டுத் தன்மையவே. கலைஞர் விளக்க உரை. இயற்கையாகவே கேட்கக்கூடிய காதுகளாக இருந்தாலும் அவை நல்லோர் உரைகளைக் கேட்க மறுத்தால் செவிட்டுக் காதுகள் என்றே கூறப்படும். கேட்பினுங் கேளாத்தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி முயூவ விளக்க உரை. கேள்வியறிவால் துளைக்கப்படாத செவிகள் இயற்கையான துளைகள் கொண்டு ஓசையைக் கேட்டறிந்தாலும் கேளாத செவிட்டு தன்மை உடையனவே. சாலமன் பாப்பையா விளக்க உரை. கேள்வி ஞானத்தால் துடைக்கப்படாத செவிகள் ஓசைகளைக் கேட்டாலும் அவை செவிட்டுத் தன்மையவே. கலைஞர் விளக்க உரை. இயற்கையாகவே கேட்கக்கூடிய காதுகளாக இருந்தாலும் அவை நல்லோர் உரைகளைக் கேட்க மறுத்தால் செவிட்டுக் காதுகள் என்றே கூறப்படும்.